வணக்கம்ங்க. 8/12/2025 ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நிலவரம் பார்க்கலாங்க. நைட்டு ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் நேற்று இரவு 10-11 மணிக்கு தான் மார்க்கெட் முடியுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் போடுறேங்க. வாங்க இன்றைய காய்கறி விலை பார்த்துடலாங்க. தக்காளி நிலவரம் பார்த்தீங்கன்னா சிவம் தக்காளி 250 to 330 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சாகோ தக்காளி 280 முதல் 440 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மதன் தக்காளி 270 முதல் 380 வரை விற்பனை ஆகிருக்குதுங்க. மிளகாய் பார்த்திங்கன்னா சம்பா மிளகாய் அதிகபட்ச விலையை 42க்கும் குறைந்தபட்ச விலையை 30 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. உருண்டை மிளகாய் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி பெருவட்டு மிளகாய் பார்த்திங்கன்னா 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மீடியம் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா 35, 38, 40 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. நச்சுப்பொடி 30 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. அவரைக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான அவரைக்காய் பார்த்திங்கன்னா பெல்ட் அவரைக்காய் 50 to 55க்கும் அதுலேயும் இன்னொரு அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா புஷ் அவர் பார்த்திங்கன்னா 45 to 50க்கும் விற்பனை ஆகுதுங்க. ஓவராலாக 40 to 55 ரூபா வரைக்கும் அவரைக்காய் விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட்டுங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில். இஞ்சி 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு 5 to 8 ரூபா வரைக்கும் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் இறங்கிக்குன்னு சொல்லுவாங்க. 65 ரூபாய்க்கு போன வெங்காயம் 55 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. 55, 58ங்க. நல்ல டாப் குவாலிட்டி இருந்தால் 50, 52, 53 ஒரு டன் 500 ஒரு டன் 2 டன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா சேர்த்து கொடுத்துவாங்க. மொத்தமாக 10 டன் வாங்குற பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு வாங்குவாங்க. விலை வந்து சின்ன வெங்காயம் வந்து குறைஞ்சிக்குதுங்க. கிலோவுக்கு 5 ரூபாயிலேருந்து 7 ரூபா வரைக்கும் குறையுங்க. காட்டுக்குள்ளே நல்ல டாப் அண்ட் டாப்பே பார்த்தீங்கன்னா 45 ரூபா 47 ரூபாய்க்கு மேலே வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க பட்டை வெங்காயங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 110க்கும் செகண்ட் குவாலிட்டி 70க்கும் விற்பனை ஆகுதுங்க. 110க்கு டாப் அண்ட் டாப்புங்க. கத்திரிக்காய்ங்க 1 கிலோ 15 ரூபாயிலேருந்து 20, 22 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காயின் தரத்திற்கு ஏற்ப பொருள் தட்டை போன வாரம் இந்த வாரம் கிலோவுக்கு 25 ரூபா வந்துச்சுங்க. 50 ரூபாய்க்கு இருந்தது 1 கிலோ. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 22 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் மூலமாக ரேட் குறைஞ்சிருச்சுங்க. கருமுருங்கை 230க்கும் செடி முருங்கை 180க்கும் மரத்துக்காய் 150க்கும் விற்பனை ஆகுதுங்க. பாவக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பாவையாக இருந்தால் 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 25, 30லேருந்து கிடைக்குதுங்க. சுரைக்காயிலேயே 3 டைப்பாக சொல்லலாங்க. பேப்பர் சுரை 13 ரூபாய்க்கும் பந்தல் சுரை 7 ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. கொத்தமல்லி பார்த்திங்கன்னா இந்த ஈரடி காலத்தில் விலை ஏற வேண்டியது பெருசாக ஏறலைங்க. ஒரு கட்டு 10 ரூபா 12 ரூபா அந்த ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா போன வாரத்துக்கு இந்த வாரம் நல்லாவே டவுனுங்க. கிலோ 40, 45, 50 வரைக்கும் டச் பண்ணிச்சுங்க. இந்த வாரம் 25 ரூபாய்க்கு வந்துச்சுங்க வெண்டைக்காய் வந்து விலை வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. கோவக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் பார்த்திங்கன்னா 38 ரூபாயிலேருந்து 48 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை மலம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான மலம் பார்த்திங்கன்னா 25 ரூபாயிலேருந்து 1 கிலோ 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான புடலை பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 25க்கும் குறைந்தபட்ச விலையாக 15 ரூபாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க. 25னா பந்தல் காய்ங்க, 15 ரூபாய்னு தரையில் வரக்காய்ங்க. கொத்தாவரங்காய்ங்க சீனி அவரைக்காய்ம்பாங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 25, 30க்கும் குறைந்தபட்ச விலையாக 18 ரூபாயிலிருந்தே கிடைக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க எப்பவும் போல தானுங்க ஒன்றும் பெரிய மாற்றம் வெள்ளிங்க. பெரிய மாற்றத்தை விவசாயிகள் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. 1 கிலோ காட்டுக்குள்ளே 3 ரூபா 4 ரூபாய்ங்க. மார்க்கெட்டில் 5 to 8, 9 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வரத்து குறைவு தானுங்க. 1 கிலோ மார்க்கெட்டில் 14, 15க்கு விற்பனை ஆகுதுங்க. காட்டுக்குள்ளே 10 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. பூசணிக்காய் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிமாண்டாக தான் இது வரைக்கும் இருக்குதுங்க. காய் இருந்தால் நல்ல விலைக்கு போகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கமெண்ட் பேட் கமெண்ட் வருதுங்க. அதெல்லாம் பார்த்தா வீடியோ போட முடியாதுங்க. அதை ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கணுங்க. நன்றி, வணக்கம்.